தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான மாலை நேர செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்று நாள் முழுவதும் எல்லா இடமும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரே செய்தி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை பயணம். இன்று அவர் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். பல்வேறு ஒப்பந்தங்களில் இருதரப்பும் கைச்சாத்திட்டிருக்கின்றார்கள். பல்வேறு நலத்திட்டங்களை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கின்றனர். அதே வேளையில் இலங்கை அரசாங்கத்தினால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு உயர்ந்த கௌரவம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் இன்றைய நாளில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம், ஒரு குறிப்பிட்ட ஒரு புகைப்படம் சமூக வலைத்தளங்களெங்கும் வேகமாக வைரலாக பரவி கொண்டு வருது. அந்த புகைப்படத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் அறிவதற்கு ஆவலாக இருக்கிறேன். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். முதல்ல அந்த வைரலாக பரவி கொண்டிருக்கிற புகைப்படத்தோடையே ஆரம்பிப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இதுதான் அந்த புகைப்படம். அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காதுக்குள்ளே இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அப்படி என்னதான் சொல்லியிருப்பார் என்று சொல்லி நிறைய கருத்துக்கள் இப்போ பரவலாக எழுதப்பட்டு கொண்டு வருது. இப்படி சொல்லியிருப்பார், அப்படி சொல்லியிருப்பார், சீனாவோட எங்களுக்கு பெரிய உறவில்லை, அதை நீங்கள் கண்டுகொள்ளாதீங்க அப்படி சொல்லியிருப்பார், அல்லது உங்களுக்கும் நாட்டில் பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கும் நாட்டில் பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லி அப்படி சொல்லியிருப்பார் சொல்லி விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்குது. எனக்கு ஆவலா இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த புகைப்படத்தை பற்றி என்று அறியறதுக்கு. எனவே இந்த புகைப்படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். இது இன்றைய நாளில் மிகவும் வைரலாக பரவி கொண்டிருக்கிற ஒரு புகைப்படம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையை ஒட்டி அடுத்து பரவலாக எதிர்பார்க்கப்படுற விஷயம், கேட்கப்படுற ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா, இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கப்படுமா? இதனை தீர்ப்பதற்கு இரண்டு நாட்டு தலைவர்களும் இரண்டு நாடுகளும் முக்கியமான ஒப்பந்தங்கள் எதிலையாவது கையெழுத்து போடுவார்களா என்று சொல்லி எதிர்பார்த்தா அப்படியான ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே தெரியல. மாறாக இலங்கை சிறைச்சாலைகளில் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழக மீனவர்களை விடுவிக்கணும் என்று சொல்லியும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட படகுகள் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் இந்திய பிரதமர் இலங்கை ஜனாதிபதியை வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி மட்டும்தான் செய்தி வந்திருக்கே தவிர அந்த ஒரு சம்பவம் மட்டும்தான் நடந்திருக்கே ஒழிய இந்த இரண்டு நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைகளையும் உண்மையாக தீர்ப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னு சொன்னா பிரச்சனை வேறு எங்கேயோ இருக்குது, ஆனா இவர்கள் அணுகிற விதம் வித்தியாசமா இருக்குது. எனவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய இலங்கை பயணம் காரணமாக இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படுமா என்று கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கான ஒரு அத்திவாரம் கூட போடப்படல என்று சொல்லி சொல்லணும். என்ன பிரச்சனை என்று சொன்னா, எங்களுடைய மீனவர்களுக்கு நீண்ட காலமாக எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த பிரச்சனை தீர்க்கப்படணும் என்று சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உட்பட நிறைய பேர் வாக்குறுதி கொடுத்து கொண்டே இருக்கிறோம், இந்த பிரச்சனை நாங்கள் தீர்ப்போம் என்று சொல்லி. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீரவே தீராது. இந்த பிரச்சனை தீராது. ஏன்னு சொன்னா அதுக்கான அத்திவாரமே போடப்படையில. பிரச்சனை எங்கேயோ இருக்குது, ஆனா சம்பந்தப்பட்ட தரப்புகள் அதை வேற விதமா அணுகி கொண்டு போறபடியால இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீராது. எனவே இதை பற்றி நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில விரிவா விளக்கமா பார்ப்போம். இன்றைக்கு வேண்டாம். எனவே இன்றைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் இடையில செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் பற்றி பார்ப்போம். 7 விதமான ஒப்பந்தங்கள்ல இரண்டு தரப்பும் கையெழுத்து போட்டிருக்கிறது. முதலாவது ஒப்பந்தம் ராமேஸ்வரத்துக்கும் மன்னாருக்கும் இடையில கடலுக்கு அடியில கேபிள்கள் மூலம் மின்சாரத்தை பரிமாறுகின்ற திட்டம், அதுல கையெழுத்து போட்டிருக்கணும். அடுத்தது டிஜிட்டல் ஒத்துழைப்பு, சகல துறைகளிலும் டிஜிட்டல் ஒத்துழைப்பை இலங்கை அரசாங்கத்துக்கு இந்திய அரசாங்கம் வழங்கும் என்று சொல்லி அந்த ஒரு உடன்படிக்கையில கையெழுத்து போட்டிருக்கணும். அதோட இன்னும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கேன் என்று சொன்னா, திருகோணமலை இருக்குத்தானே, திருகோணமலையை எனர்ஜி ஹப்பாக மாற்றுவோம் என்று சொல்லி. எனர்ஜி ஹப் என்று சொன்னா தமிழ்ல வலு சக்தி மையம், மின் சக்தி மையம் அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி ஒரு இடமாக திருகோணமலையை மாற்றுவதற்கு ஒரு உடன்படிக்கை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதோட பாதுகாப்பு உடன்படிக்கை ஏற்கனவே எல்லாராலும் எதிர்ப்பு கூறப்பட்டது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம். அதோட கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்வதற்கு பெருமளவிலான நிதியை இந்திய அரசாங்கம் வழங்குவதற்கான ஒரு உடன்படிக்கை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கிழக்கு மாகாணத்தில் நிறைய திட்டங்களுக்கு இந்திய அரசாங்கம் உதவி செய்ய போவதாக தெரிகிறது. அதே போல சுகாதார துறையில ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கிறது. அதே போல மருந்துகள் சம்பந்தமான உடன்படிக்கை, இந்தியாவிலிருந்து தேவையான மருந்துகளை இறக்குமதி செய்வது சம்பந்தமான ஒரு உடன்படிக்கை. இவ்வாறாக 7 உடன்படிக்கையில இரண்டு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். அதே வழியில் சில முக்கியமான நலத்திட்டங்களை இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறார். என்னன்னு சொன்னா, முதலாவது மாஹோவில் இருந்து ஓமந்தை வரையிலான ரயில்வே பாதை. அந்த ரயில்வே பாதையை
புதுப்பிச்சு அப்கிரேட் பண்ணிட்டு அதை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு திறந்து வச்சுக்கார். மாகோல இருந்து ஓமந்தை வரையிலான அந்த ரயில்வே பாதை. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா மாகோல இருந்து அனுராதபுரம் வரையிலான அந்த ரயில்வே பாதைக்கான ஒரு சிக்னல் மையம் ஒன்று கட்டப்போகிறார்கள். அதனையும் வந்து ஆரம்பித்து வைக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல சம்பூரில் அமைக்கப்பட இருக்கின்ற சூரிய சக்தி மின் திட்டத்தை வந்து ஆரம்பித்து வைக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே நேரம் தம்புள்ளை நகர்ல வந்து ஒரு விவசாய மையம் ஒன்றை ஆரம்பித்து வைக்கின்றார். அந்த விவசாய மையம் எப்படி இருக்கும் என்று சொன்னா அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் என்று சொல்றது, நான் நினைக்கிறேன் இந்த மூடிய அறை மாதிரி இருக்கும், பெரிய பிரம்மாண்டமாக அதுக்கு உள்ள வச்சு விவசாய நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளுவினம். அந்த வெப்பநிலை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்படியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு விவசாய மையத்தை ஆரம்பித்து வைக்கின்றார் தம்புள்ளை நகரில். அதோட வந்து இன்னும் ஒரு திட்டத்தையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறார். என்னன்னு சொன்னா இந்த கூரைகள்ல வந்து சோலார் சிஸ்டம் பொறுத்துறது, அதாவது வந்து சோலார் மூலம் மின்சாரத்தை பெற்றுக்கொள்கிற சிஸ்டம். இப்படி 5000 இடங்களுக்கு, அந்த 5000 இடங்களும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா மதங்களுடன் சம்பந்தப்பட்ட இடங்களாம். மதங்களுடன் சம்பந்தப்பட்ட இடங்கள் எந்தெந்த இடங்கள் சொல்லி சொல்லப்படையில 5000 இடங்களுக்கு கூரைகளில் வந்து சோலார் சிஸ்டத்தை வந்து பொறுத்துற ஒரு திட்டத்தை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து வைக்கின்றார். அதன் பின்னர் நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் மற்றும் பல உயர் அதிகாரிகளும் அனுராதபுரம் சென்று அங்கு மகாபோதியை தரிசிக்க இருக்கின்றார்கள். அதன் பின்னர் நாடு திரும்ப இருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே வேளையில் இந்த செய்தி ஒளிப்பதிவு செய்யப்படுகின்ற வேளையில் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். இதன்போது சஜித் பிரேமதாசா அவர்கள் ஒரு ஃப்ரேம் போடப்பட்ட ஒரு படம் ஒன்று, ஒரு நினைவு சின்னம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார் இந்திய பிரதமருக்கு. அது வந்து ஒரு புலியினுடைய படம், ஒரு புலி ஒன்று திரும்பி பார்ப்பது போல ஒரு படத்தை அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள். அதே வேளையில் இலங்கை அரசாங்கத்தினால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு உயர்ந்த விருது ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை மித்திர விபூஷண, இலங்கை மித்திர விபூஷண என்ற பெயரில் வந்து ஒரு உயர்ந்த விருது ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த விருதை வழங்கி மதிப்பளித்திருக்கின்றார் இந்திய பிரதமர் அவர்களுக்கு. அதே வேளையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஊடகங்கள் மத்தியில் பேசும்போது இது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்றும், தனக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற 140 கோடி மக்களுக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய கௌரவம் எனவும் மகிழ்ச்சியுடன் சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் இலங்கையினுடைய உண்மையான நட்பு நாடு நாங்கள் தான், இலங்கையினுடைய உண்மையான நட்பு நாடு அயல் நாடு நாங்கள் தான் என்று சொல்லி வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதுக்குள்ள சூட்சுமமாக இன்னும் ஒரு அர்த்தம் இருக்குது, அது என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே விளங்கும். அதாவது உங்களுடைய உண்மையான நண்பன் சீனா கிடையாது, நாங்கள் தான் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இலங்கையில் வழங்கப்பட்ட சகல வரவேற்புக்கும் சகல மரியாதைக்கும் அவர் நன்றி சொல்லியிருக்கிறார். அதே வேளையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு உதவி செய்திருக்கின்றது. பொருளாதார நெருக்கடியின் போதும், கொரோனா காலத்தின் போதும் மற்றும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் தான் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் என்று சொல்லி முடித்திருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவைதான் இன்றைய நாளில் நடந்த முக்கியமான செய்திகள் என்று சொல்லலாம். எனவே இந்த செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.